வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 21வது நாளுங்க. பழனிமலை முருகனுடைய ஆசீர்வாதத்தாலையும் அருளாலையும் உங்களுடைய ஆதரவாலையும் வெற்றிகரமாக 48 நாள் வேல்மாறல் பூஜையில் 21வது நாளுக்கு அடி எடுத்து வச்சிட்டோங்க. இது வரைக்கும் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு எப்பயும் போல தயிராலையும் பாலாலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் வீடியோ எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு. 48 நாள் வேல்மாறல் பூஜையை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. வேல்மாறல் பூஜை 48 நாள் பண்ண முடியாதவங்க கூட இந்த வீடியோவை 48 நாள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேங்க. முருகனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்க. சரி வாங்க, அடுத்த 2 வேல்மாறல் பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். வேல்மாறல் பாடல் 7. துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். வேல்மாறல் பாடல் 7 விளக்கம். தன்னை புகழ்ந்து போற்றும் அடியார்களை யாராவது கெடுக்க நினைத்து அவர்களுக்கு துன்பம் இழைக்க மனதில் நினைத்த மாத்திரமே அந்த பகைவரது குலத்தையே வேருடன் அழித்துவிடும் எனக்கு ஒப்பற்ற பெருந்துணையாகி வேல் அருள் பாவிக்கும். ஆகவே வேலை வணங்குவதே வேலையாக கொண்டவர்களுக்கு மற்றவர்களால் எந்த விகிதத்திலும் துன்பம் அண்டாது. வேல்மாறல் பாடல் 8. தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பினுண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கு அலைவு ஆகும். வேல்மாறல் பாடல் 8 விளக்கம். உலகத்தில் உள்ள எல்லா கணங்களும் அதாவது உயிர்களும் பெரும் மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும் போது மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும் வேல். வேல் பசியை போக்கும், வறுமையின்றி வாழ வைக்கும், நமது கருத்தரித்து முடிக்கும், நாம் நினைத்தது எல்லாம் நிறைவேற்றும் வேல். வெற்றிவேல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அருமையான விளக்கங்க. அதுலேயும் அந்த வேலை வணங்குவதே வேலையாக கொண்டவர்களுக்கு துன்பமே அண்டாது அப்படின்ற ஒரு பெரிய கருத்தை இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அவ்வளோ தைரியம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதுங்க இந்த பாடல். என்னுடைய வீடியோவில் அனைத்து வேல்மாறல் பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் வருங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ணாமல் போயிடுறாங்க. எனக்கு ஒரே ஒரு லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.